Hello friends, welcome back to Vanitha's lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஆக்சுவலாக வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு இன்னும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பயங்கரமாக வெயில் அடிக்குது. டெய்லி நம்ம வந்து ஒரு ட்ரிங்க் கொடுக்கணும்னு நினைப்போம் குழந்தைங்களுக்கு. நான் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் போட்ட வெளியிலேருந்து வாங்கின ட்ரிங்க் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 5 மண்டே டு ஃப்ரைடே 5 நாளைக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன், ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த 5 ட்ரிங்க் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னென்ன ட்ரிங்க்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. நான் இப்போது பண்ண போகிற எல்லா ட்ரிங்க்ஸுமே வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு தான் ஹெல்த்தியாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க என்னென்ன ட்ரிங்க்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா 2 ஆரஞ்சு எடுத்து ஜூஸ் பிழியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம கட்டிங் போர்டில் வச்சு இப்படி பண்ணோன்னா ஜூஸ் பிழியறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் பிளெயின் ஆரஞ்சு எடுத்து நல்ல ஜூஸரில் ஜூஸ் பண்ணி கொடுத்தேன். நோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் எதுவுமே ஆட் பண்ணல, இன்ஃபேக்ட் தண்ணி கூட ஆட் பண்ணல. ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படியே பிழிஞ்ச உடனே குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். நம்ப மாட்டிங்க, ஒரு துளி கூட நான் சுகர் ஆட் பண்ணல. அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்ல ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்ற ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. செகண்ட் டே பார்த்திங்கன்னா அடுத்த ஃப்ரூட் நான் சூஸ் பண்ணது வந்து வாட்டர்மெலன். வாட்டர்மெலனில் நல்லா கட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி தாங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஜூஸரில் போட்டு அப்படியே கொடுத்தேன். சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நோ சுகர், அப்சல்யூட்லி நோ வாட்டர், நோ சுகர், நத்திங். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் பண்ண உடனே கொடுத்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கொஞ்சம் லம்பியாக இருந்தது, அதனால கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணுமேன்றதுக்காக லைட்டாக வடிகட்டி கொடுத்தேன். இன்ஃபேக்ட் நான் டெய்லி இப்படிலாம் பண்ண மாட்டேன். யூஸ்வலாக அப்படியே கட் பண்ணி சாப்பிட்றத ப்ரிஃபர் பண்ணுவேன். சின்ஸ் ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்ததுன்றதுக்காக நாங்கள் அந்த மாதிரி பண்ணேன். நெக்ஸ்ட் டே தேர்ட் டே பார்த்திங்கன்னா அடுத்த ஃப்ரூட் நான் சூஸ் பண்ணது வந்து கேண்டலூப், அதாவது கிர்னி பழம் சூஸ் பண்ணேன். கிர்னி பழத்தை அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதே மாதிரி நான் ஜூஸரில் போட்டு ஜூஸ் பண்ணி எடுத்தேன். இதில் மட்டும் என்ன பண்ணேன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை இந்த கிர்னி பழம், அதனால் நான் சுகர் ஆட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக தேன் ஆட் பண்ணி கொடுத்தேன். அதுவும் ரொம்ப நல்லா வந்திருந்தது ஜூஸ். கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபோர்த் டே நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் லெமனேட் தாங்க. லெமன் ஜூஸ்லாம் இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, வெயிலுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரெஷ் லெமன் எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் வந்து சுகரை வந்து நல்லா கலக்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா போட்ட உடனே லெமன் ஜூஸில் போட்ட உடனே கரையாது, அதனால் தனியாக கொஞ்சம் தண்ணியில் கலக்கி வச்சுக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பிள் இந்த லெமன் ஜூஸோட அந்த சுகர் வாட்டரை ஆட் பண்ணுறேங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எதுக்கு போடுறேன், இட் வில் என்ஹான்ஸ் த டேஸ்ட். லைட்டாக பிஞ்ச் தான் போட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிள் லெமனேட் ரெடி.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல் நீர் மோர் தாங்க பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரணுன்றதுக்காக ஒரு 1½ ஸ்பூன் சீரகமும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஒரு ஸ்டவ்வில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதை பொடி பண்ணியும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நார்மலி வந்து நான் மோர் பண்ணும்போது லைட்டாக மிக்சியில் போட்டு விப்பரில் அடிப்பேன். ஏன்னா எப்போவுமே நம்ம மோர் கையில் கலக்கும்போது தண்ணி மட்டும் மேலே இருக்கும், மோர் கீழே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி விப்பரில் லைட்டாக அடிச்சிங்கனாலே போதும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாரில் தயிர், இஞ்சி ப்ளஸ் நான் பொடி பண்ணது எல்லாமே சேர்த்து விப்பரில் போட்டு எடுக்கிறேங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்ம நீர்மோர் ரெடி. நான் வந்து இப்போது கொஞ்சம் இதெல்லாம் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த இஞ்சி வந்து என் குழந்தைங்களுக்கு வாயிலுக்கு வந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம நீர்மோர் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ண 5 ட்ரிங்க்கும் பார்த்தீங்களா, எல்லாமே ரொம்ப ஈஸி. அந்தந்த ஃப்ரூட் வீட்டில் இருந்தால் போதும், கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ண வேண்டியதுதான். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் மை நெக்ஸ்ட் வீடியோ.